ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கொஞ்சம் ஸ்பெஷலானது. இது வருஷம் 2624 லீ ஜியாங் சிட்டில நடக்குது. அங்க ஒரு அவேக்கனிங் செரிமனி போயிட்டு இருக்கு. அந்த சிட்டியோட பிரசிடென்டல் லூ ஹோங் வந்திருக்காரு. அவரு அந்த செகண்ட் அகாடமியோட பிரின்சிபலும் கூட. லூ ஹோங் அந்த இடத்த அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காரு. மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இன்னைக்கு நடக்க போற இந்த அவேக்கனிங் செரிமனில இருக்கிற எல்லா பசங்களுக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி இவங்க அவேக்கனிங் டெஸ்ட் கொடுத்ததே இல்லையா. அதனால எல்லாரும் பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. ஏன்னா இதுக்கு பிறகுதான் இவங்க லைஃப்ல என்ன ஆக போறாங்கன்னு தெரிய வரும். நாம சில பசங்கள பாக்குறோம். ஒருத்தன் சொல்றான், நான் மேஜ் ஆகணும். இன்னொருத்தன், நான் சன்னார் ஆகணும். இன்னும் சில பேர், நாங்க காம்பாட் கிளாஸ்ல சேர போறோம் அப்படின்னு அவங்கவங்க ஆசைய சொல்றாங்க. இங்குதான் கதை ஆரம்பிக்குது. இந்த எல்லா விஷயமும் ஒரு கேம்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கேம் பேரு எடர்னல். ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம். லான்ச் ஆன உடனே எல்லாரும் இந்த கேமை விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொஃபஷன் சூஸ் பண்ண சான்ஸ் கிடைச்சது. அந்த ப்ரொஃபஷனை வச்சு அவங்க மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ணாங்க. இப்படியே இந்த கேம் பயங்கர பாப்புலர் ஆகி எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா ஒரு நாள் திடீர்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. அது இந்த மொத்த உலகத்தையும் மாத்திடுச்சு. என்ன நடந்துச்சுன்னா, அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் அப்படியே ரியல் லைஃபா மாறிடுச்சு. கேம்ல இருந்த விதவிதமான மான்ஸ்டர்ஸ் நிஜ வாழ்க்கையில வந்து நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய டஞ்சியன் போர்ட்டல்ஸ் ஓபன் ஆகி அதுல இருந்து பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப வினோதமான எவால்வான மான்ஸ்டர்ஸும் வந்தாங்க. அவங்கள பத்தி யாருக்குமே எதுவும் தெரியாது. அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க. ஆனா அதே டைம்ல ஹியூமன்ஸ்க்கும் ஒரு பவர் கிடைச்சது. அந்த கேம் ரியாலிட்டியா மாறினதுனால ஹியூமன்ஸும் அவங்களுக்கு எதிரா ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர்ஸ ஜெயிக்கிறது ஹியூமன்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க கிட்ட அந்த மான்ஸ்டர்ஸ ஈஸியா கொல்ற மாதிரியான ப்ரொஃபஷன்ஸ் இல்ல. இருந்த ப்ரொஃபஷன்ஸ்ல நிறைய காம்பாட் இல்லனா மேஜ் சம்பந்தப்பட்டதா இருந்துச்சு. ரொம்ப கம்மியான ஹிடன் ப்ரொஃபஷன்ஸ் தான் சில பேருக்கு கிடைச்சது. அவங்க அதை அவேகன் பண்ணி பயங்கர பவர்ஃபுல்லா ஆயிட்டாங்க. ஆனா நிறைய பேர் அவேகனிங் டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால ஒருபோதும் அவேகனராக முடியாது. அப்படி ஃபெயில் ஆனவங்கள பாதுகாக்கிறதுக்காக ஒரு பெரிய போர் ஸ்டார்ட் ஆச்சு. அது மான்ஸ்டர்ஸ்க்கும் அவேகனர்ஸ்க்கும் நடுவுல நடந்த போர். அவேகனர்ஸ் எப்படியாவது அவங்களால தங்களை காப்பாத்திக்க முடியாதவங்கள காப்பாத்தணும்னு நினைச்சாங்க. ஆனா மான்ஸ்டர்ஸ் இந்த மொத்த பூமியில இருந்தும் ஹியூமானிட்டியையே அழிச்சிடணும்னு நினைச்சாங்க. இந்த சமயத்துலதான் நம்ம ஹீரோஜாவோட சீன் வருது. அவன் சொல்றான், நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் இந்த உலகத்துக்கு டிரான்ஸ்மைக்ரேட் ஆகி வந்தேன். இங்க வந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது என் அம்மா இறந்துட்டாங்கன்னு. இப்போ எனக்கு ஃபேமிலின்னு சொல்லிக்க ஒரு தங்கச்சி மட்டும்தான் இருக்கா. அவளுக்கு ஒரு சீரியஸான டிசீஸ். அதனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா அவ ட்ரீட்மெண்ட்டுக்கு என்கிட்ட சுத்தமா காசு இல்ல. அவனோட தங்கச்சி பேரு யூனன். அவ ரொம்ப நாளா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. ஹாஸ்பிட்டல் ஃபில் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால அவன் முதல்ல அவனோட வீட்டை வித்துட்டான். அப்புறம் அவனோட சொந்தக்காரங்க கிட்ட காசு கேட்க போனான். ஆனா அவங்க ₹1 கூட குடுக்கல. அதனால அவன் அவனோட தங்கச்சி ட்ரீட்மெண்ட்டுக்காக காசு சம்பாதிக்க ரெகுலரா 3 ஜாப் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அது அவ்வளோ ஈஸியா இல்ல. ஏன்னா காசு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே போச்சு. இப்போ அவன் அவேக்கனிங் டெஸ்ட் குடுக்க வந்திருக்கான். டெஸ்ட் பாஸ் பண்ணினா ஒரு நல்ல கிளாஸ சூஸ் பண்ணி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம், நிறைய காசு சம்பாதிக்கலான்னு அவன் நம்புறான். அப்போ ஒரு டீச்சர் சொல்றாரு, எல்லாரும் ரெடி ஆகுங்க. இந்த ஃபார்மேஷன்ல வந்து நில்லுங்க. இந்த ஃபார்மேஷன்ல தான் உங்க அவேக்கனிங் டெஸ்ட் நடக்க போகுது. அவரு ஒரு பவர்ஃபுல்லான மேஜ். அவரோட பவரை வச்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இத பார்த்ததும் ஜாவ் பயங்கரமா ஷாக் ஆகி நினைக்கிறான். இந்த பவர் அவ்ளோ அதிகமா இருக்கே, ஒரு மேஜ் கூட இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமான்னு நான் நினைச்சதே இல்லையே. ஏன்னா மேஜ்னா வாரியர்ஸ்க்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே டைம்ல சில பசங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. டீச்சர்ஸும் அவங்கவங்க கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்பர் 1 கூப்பிடுறாங்க. அவன் போய் அவனோட அவேக்கனிங் டெஸ்ட் குடுக்கறான். இது எல்லாத்தையும் பார்த்த பிறகு ஜாவ் நம்ம கிட்ட சொல்றான், இந்த உலகத்துக்கு வந்த பிறகு நீங்க உங்க இஷ்டப்படி எந்த ப்ரொஃபஷனையும் சூஸ் பண்ண முடியாது. இங்க உங்களுக்கு 3 ப்ரொஃபஷன் கொடுப்பாங்க. அதுல இருந்து ஒன்ன நீங்க சூஸ் பண்ணணும். நிறைய பேர் எப்பவுமே காம்பாட் கிளாஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு அப்படிப்பட்ட கிளாஸ். அதை சூஸ் பண்ணினா நிறைய காசு சம்பாதிக்கலாம். அப்போ நம்பர் 1ஓட சீன் காட்டுறாங்க. அவன் அங்க போயிட்டு அழுதுகிட்டே சொல்றான், எனக்கு காம்பாட் கிளாஸ் சுத்தமா வரல. இன்னைக்கு என் தலையெழுத்து ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கு டீச்சர் சொல்றாரு, உன் தலையெழுத்து மோசமா இல்ல, உனக்கு இங்க நிறைய நல்ல ப்ரொஃபஷன்ஸ் இருக்கு. சீக்கிரம் அதுல ஒன்னு சூஸ் பண்ண. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஜாவோட டர்ன் வருது. அவனோட ரோல் நம்பர் 31. அவன மேல கூப்பிடுறாங்க. ஜாவோ இப்ப முன்னாடி போறான். எல்லாரும் அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல இந்த பையனோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த அவேகனிங் டெஸ்ட்லயும் அவன் நல்லா பண்ணுவான்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா சில டீச்சர்ஸ் அவனை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ 2 டீச்சர்ஸ் பேசிக்கிறாங்க. ஒரு டீச்சர் சொல்றாரு, உன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தடவை ஒன்னும் பெருசா பண்ணல. ஆனா என் கிளாஸ்ல 16 பேர் காம்பாட் கிளாஸ் சூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா உன் கிளாஸ்ல வெறும் 6 பேர் தான். அதனால இது ரொம்ப வேஸ்ட். இதை கேட்டதும் அந்த டீச்சர் பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட் போயிருக்கான். அவனையும் பாரு.
அப்போ தெரியும் என் கிளாஸ் வேஸ்ட் இல்லன்னு. ஆனா கொஞ்ச நேரத்துல மொத்த சீனும் அப்படியே மாறுது. அந்த சீன் எப்படி இருக்குன்னா, டீச்சர்ஸ் எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஜாவோட பாடி காத்துல மிதந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அவனோட கழுத்துல இருந்த செயினும் லாக்கெட்டும் ஒரு வாட்ச் கூட காத்துல மிதந்துகிட்டு இருக்கு. ஜாவும் இத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி இத பத்தி சொல்றான். இது எனக்கு போன ஜென்மத்துல ஒரு இடத்துல கிடைச்சது. நான் இங்க வந்த பிறகு இதுவும் இங்க டிரான்ஸ்மைக்ரேட் ஆகிடுச்சு. ஆனா போன தடவை இதுல ஒன்னும் ஸ்பெஷலா இல்ல. ஆனா இந்த தடவை கடைசியா என்ன? அப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் ஸ்கிரீன் வருது. அதுல அவனுக்கு லைட் ஏஞ்சல் இப்போ ப்ரொடெக்ஷன் கொடுக்கும்னு சொல்லிருக்கு. இத கேட்டதும் அவன் பயங்கரமா ஷாக் ஆகி சொல்றான், ஏன் முன்னாடி ஒரு சிமுலேஷன் சிஸ்டம் இருக்கு. ஆனா கடைசியா நான் இத வச்சு என்ன பண்ண முடியும்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. எப்படியோ இந்த கீ எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரேர் ஐட்டம் மாதிரி தான் கொடுத்தாங்க. ஆனா அப்புறம்தான் தெரிஞ்சது இது ஒரு ரேர் ஐட்டம் இல்ல, வெறும் குப்பைன்னு. ஆனா நான் இங்க வந்தப்போ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இதனால எனக்கு ஒரு சிஸ்டம் கிடைச்சிருக்கு. இதோட அவனோட ப்ரொஃபஷன் என்னன்னு அவனுக்கு தெரிய வருது. அது இங்க சீக்ரெட் ஏஞ்சல். அதோட ரேங்க் எஸ். இப்போ அவன் இங்க ரேங்கிங் பத்தி சொல்றான். லோவஸ்ட் ரேங்கிங் எஃப், ஹையஸ்ட் ரேங்கிங் எஸ். ஆனா அவன் இப்போ இங்க அவனோட 3 ப்ரொஃபஷனை சூஸ் பண்ண போறான். கடைசியா அவனுக்கு என்னென்ன ப்ரொஃபஷன்ஸ் கிடைக்க போகுதுன்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அவன் இப்போ காம்பவுண்ட் கிளாஸ் பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அந்த கிளாஸ் கிடைச்சிட்டா அப்புறம் அவனுக்கு இங்க அவன் விரும்புற எல்லாமே கிடைச்சிடும். ஆனா மத்த டீச்சர்ஸ் யோசிக்கிறாங்க, ஜாவ் இங்க எந்த ப்ரொஃபஷனையும் சூஸ் பண்ண மாட்டானா, அவன் இங்க ஒரு அவேகனராகவே ஆக மாட்டானான்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மேல இருந்து ஒரு பயங்கரமான லைட் கீழே விழுது. அது ஜாவோட பாடி மேல விழுது. அத பார்த்து அவங்க எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லையா. அப்போ மேஜ் இங்க பேச ஆரம்பிக்கிறாரு. இவன் இங்க ஒரு அவேகனராக போறான். அவன் ஒரு ஹிடன் கிளாஸையும் சூஸ் பண்ண போறான். அதனால எல்லாரும் ரெடியாகுங்க இந்த பையனுக்காக. ஏன்னா இந்த பையன் அடைய போறது இதுவரைக்கும் யாருமே அடைந்திராத விஷயங்கள். மேல இருந்து ஒரு ஏஞ்சல் கீழே வர்றத காட்டுறாங்க. ஜாவுக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. கடைசியா இந்த ஏஞ்சல் யாரு? அப்போ அவனுக்கு சிஸ்டம் சிமுலேஷன் பத்தி ஞாபகம் வருது. அதுல ஒரு சீக்ரெட் ஏஞ்சல் பத்தி சொல்லிருந்தாங்க. அவன் பேச ஆரம்பிக்கிறான். இதுதான் எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகுதா? நாம பாக்குறோம், அந்த ஏஞ்சலும் ரொம்ப வேகமா முன்னாடி போய்கிட்டு இருக்கு. எல்லா பசங்களும் மேல அந்த சீனத்தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஏஞ்சல் காத்துல பறந்துகிட்டு இருக்கு. அவளுக்கு மொத்தம் 6 விங்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அவ ஜாவுக்கு இனிமே அவதான் அவனுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பான்னு சொல்றா. அவனோட தான் இருப்பான்னு சொல்றா. இன்னும் சில விஷயங்களை பத்தியும் ஜாவுக்கு சொல்றா. நாம பாக்குறோம் ஜாவ் சொல்றான், ஆனா என் சீக்ரெட் கிளாஸ், ஹிடன் கிளாஸ் கடைசியா என்னவா இருக்க போகுது? அப்போ அவன் தலைய தொட்டு, நீ அதிகம் கவலைப்பட தேவையில்லை, உன் முன்னாடி அந்த எல்லா கிளாஸும் சீக்கிரம் வரப்போகுதுன்னு சொல்றா. ஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அந்த ஏஞ்சல் அவனோட உடம்புக்குள்ள போயிடுறா. ஆனா இது யாருக்கும் தெரியாது. ஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. கடைசியா இந்த எல்லா விஷயமும் அவனுக்கு ஏன் நடக்குது? இது அவனோட குட் லக்கா, இல்ல இது எல்லாமே வெறும் கோயின்சிடென்ஸா? நாம பாக்குறோம், அப்போ அவன் உடம்புல இருந்து நிறைய லைட் வெளியே வருது. அவனுக்கு முன்னாடி 3 ப்ரொஃபஷன்ஸ் வருது. அதுல ஒன்னு மேஜ், இன்னொன்னு ஹீலர், அடுத்தது நைட் ஆஃப் லைட். அப்போ இங்க ஜாவ் சொல்றான், இது எல்லாமே இங்க சீக்ரெட் ப்ரொஃபஷன்ஸ். ஏன்னா இது எல்லாத்துக்கும் முன்னாடியும் லைட் சேர்ந்திருக்கு. எல்லா பசங்களும் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லா விஷயமும் இங்க ஹிடன் கிளாஸ சேர்ந்தது. ஏன்னா இப்போ இந்த பையன் அவனுக்கு பிடிச்ச ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணணும். அது இங்க இந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. இந்த பையன் என்ன, இங்க வேற யார் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த எல்லா விஷயமும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இந்த எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கிறவங்க சொல்றாங்க, நான் இந்த எல்லா விஷயத்த பத்தியும் முதல்ல யோசிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ண முடியும். இப்போ அவன் இங்க முதல் ப்ரொஃபஷனை பத்தி பேசுறான். அது இங்க மேஜ் ஆஃப் லைட். அத பத்தி சொல்லும்போது அவன் சொல்றான், ஒரு மேஜ் இங்க தன்னோட ப்ரொடெக்ஷன் மேல அதிகம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான். அவன் இங்க பவர்ஃபுல்லாவும் ஸ்ட்ராங்காவும் அட்டாக் பண்ண முடியும். அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அதனால இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இன்னொரு பக்கம் ஒரு ஹீலர் இருக்கான். அவன் இங்க மத்தவங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். அவனால இங்க ஃபைட் பண்ணவும் முடியாது, தன்னையும் காப்பாத்திக்கவும் முடியாது. அதனால இது சுத்தமா பிடிக்கல. ஆனா இன்னொரு பக்கம் ஃபைனல் ப்ரொஃபஷன் நைட் ஆஃப் லைட். அது இங்க எனக்கு ரொம்ப நல்ல ப்ரொஃபஷன். ஏன்னா இதுல நான் என்னையும் காப்பாத்திக்க முடியும், அட்டாக் பண்ணவும் முடியும், ஹீலிங் பவரை யூஸ் பண்ண முடியும். அதனால நான் இந்த ப்ரொஃபஷனை தான் சூஸ் பண்ண போறேன். அவன் உடனே அந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணிடுறான். நமக்கு சொல்றாங்க, இப்போ அவன் நைட் ஆஃப் லைட் ஆகிட்டான். அந்த பொம்மை இப்போ அவன் முன்னாடி நிக்குது. முதல்ல அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த பெரிய ஸ்டாச்சு தொடர்ந்து இங்க ஸ்ட்ரைக்ஸ் போட ஆரம்பிக்குது. அவனுக்கு எதுவும் புரியல. இந்த எல்லா விஷயத்தையும் அந்த நைட் எல்லாருக்கும் முன்னாடி ஏன் காட்டுறான்? அப்போ அவன் இங்க அவனோட சில ஸ்ட்ராங் அட்டாக்ஸையும் யூஸ் பண்ணி இங்க ஃப்ளோர் மேல ரொம்ப பவர்ஃபுல்லான இம்பாக்ட் காட்டுறான். நாம பாக்குறோம், இப்போ அவன் ஃபைனல் டைம் அவனை பாக்குறான். அவன்கிட்ட சில விஷு ஃபார்ம் காட்டுறாங்க. அவனுக்கு 6 விங்ஸ் இருக்கு. ஆனா அவன் இப்போ இத பத்தி அதிகம் பேசல. அவனோட சிஸ்டத்தை விட்டுட்டு உடனே அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவங்களுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சது. இதுக்கப்புறம் இவங்க டீம் சேர்ந்து ஒரு டஞ்சியனுக்குள்ளயும் போகணும். அப்போ இங்க எல்லாரும் அவன்கிட்ட சொல்றாங்க, நீ எங்க கூட டீம் சேரணும். நீ எங்க கூட டீம் சேர்ந்தா ரொம்ப லாபமா இருப்பாய். ஏன்னா நான் இங்க ஒரு மேஜ்.
இன்னொருத்தன் சொல்றான், நான் ஒரு காம்பாட் பவர் யூசர், அதனால என் கூட வா. இப்படியே எல்லாரும் அவன அவங்க பக்கம் இழுக்க முயற்சி பண்றாங்க. அப்ப இங்க அவனோட கிளாஸ் டீச்சர் வந்து, சத்தம் போடாதீங்க, நீ சீக்கிரம் இங்கிருந்து போ. எனக்கு நினைக்கிறேன் இந்த எல்லா விஷயத்துக்கு பிறகும் உனக்கு ரெஸ்ட் எடுக்கத்தான் ரொம்ப அவசியம் இருக்கும். நான் உன்னை நாளைக்கு ஆபீஸ்ல பாக்குறேன்னு சொல்றாரு. ஆனா இதை கேட்டதும் ஜாவ் சொல்றான், டீச்சரோட ரியாக்ஷன் ஏன் இவ்வளவு வினோதமா இருந்தது, எனக்கு ஒண்ணுமே புரியல.